Dear teachers, welcome to JSN English Learning. We are with Unit 3 of the revised PGT-IB syllabus, and we are discussing P.B. Shelley's famous elegy, Adonais, written to mourn the death of John Keats. And now we are in stanza number 34. 34 stanza என்ன சொல்றாங்க அப்படின்னா almost all the mourners have come, many literary figures have come, many elements of nature have come. இப்போ எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னா they are all standing by themselves. அவங்க எல்லாமே தனித்தனியா நிக்கிறாங்க and they are mourning. நல்லா அழுது ரொம்ப புலம்பி இப்போ இதுக்கு மேல அழுக முடியாது அப்படிங்கிற நேரத்துல என்ன பண்றாங்க? they are mourning. mourning அப்படின்னா முனகல் சத்தம் கேட்கிறது. and look at the way they have come to an understanding. இனிஷியலா அப்படியே விரக்தியில இருந்தவங்க இப்போ இந்த ஜான் கீட்ஸனுடைய சஃபரிங்கை வந்து கொஞ்சம் பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ there is a concept in Christianity. என்ன அப்படின்னா your suffering is redemptive. your suffering is redemptive. நீங்கள் படக்கூடிய கஷ்டம் யாரோ ஒருவருக்கு மீட்பை பெற்று தரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் கிறிஸ்தவர்கள் விரும்பி என்ன பண்றாங்க அப்படின்னா கஷ்டத்தை ஏற்கிறார்கள் அப்படின்னு வேதம் சொல்கிறது. இங்க நீ கஷ்டப்பட்டீங்கன்னா உங்களுடைய விண்ணக தந்தையினுடைய வீட்டுல உங்களுக்கு கைமாறு மிகுதியாக கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப ஒரு புரிதலுக்கு வந்திருக்கிறாங்க இந்த மோனர்ஸ் எல்லாமே. they have come to an understanding, and when they come to an understanding, even amidst their tears there is a smile. அவங்க கண்ணுல இருந்து நீர் வழியுது, ஆனா அவங்களுக்கு ஒரு புன்னகை பூக்கிறது. என்ன புன்னகை அப்படின்னா இந்த ஒரு அருமையான கவிஞர், a gentle bard. ஜென்டில் பார்ட், பார்டுனா போயட், ஜென்டில்னா ரொம்ப அருமையான ஒரு கவிஞர், ஒரு நல்ல மென்மையான கவிஞர். இவர் இப்படி கஷ்டப்பட்டு இறந்து போயிருந்தாலும் இவர் எங்க இருப்பாரு? he will be in heaven. so all the mourners, they come to believe that John Keats is now in heaven. okay, they believe that John Keats is in heaven, so they are trying to be bit happy. At that point of time, even Urania, the mother, Urania than a mother. Yes, sir. அந்த யுரேனியா வந்து என்ன பண்றாங்க, அப்படியே கொஞ்சம் நிமிர்ந்து பார்த்து, she is actually scanning a person and she is asking the stranger, who are you? okay, he is actually being questioned by Urania. அந்த ஒரு அம்மா ஒரு பையன் வந்து ஆறுதல் சொல்ல வராரு, அது யாரு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அண்ட் the man, what did he do? he answered not. அவன் எந்த பதிலும் சொல்ல. but with a sudden hand made bare his branded and ensanguined bow, which was like Cain or Christ, oh that it should be so. அவர் என்ன சொன்னாரு? பேர் பதில்லாம் சொல்லல. என்ன பண்ணாரு? அப்படியே ஒரு பவ் பண்ணாரு, ஒரு பவ் பண்ணாரு. அண்ட் இந்த போ எப்படி இருந்தது அப்படின்னா, இட் வாஸ் லைக் the salute which was made. ஓகே, அப்படியே சல்யூட் பண்ணும்போது அவருடைய நெத்தியில ஒரு காயம் இருந்தது, தழும்புகள் இருந்தது. இந்த தழும்பு எதை குறிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒருவேளை கேயனாக இருக்கலாம். who is that Cain? already we spoke about Cain, right? it's an allusion. Yes, sir. there was some mark in the forehead of Cain. கடவுள் என்ன நெத்தியில ஒரு ஒரு முத்திரை இட்டார். அந்த முத்திரை வந்து என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீ தவறு செய்திருக்கிறாய், இந்த தவறினால் இப்போ நீ வந்து நாடோடியாக திரிய போகிறாய், நாடோடியாக திரியும் போது நீ செத்துருவேன்னு சொன்ன, நீ சாக மாட்ட, இந்த அடையாளத்தை பார்ப்பவர்கள் உன்னை கொல்ல மாட்டார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ ஒருவேளை அந்த முத்திரை இவர் தலையில தெரியுது, ஒருவேளை இவர் காயனாக இருக்கலாம். அப்ப என்ன மீனிங் அப்படின்னா, it must be one of the critics who have come to pay homage to John Keats. இது அந்த மேஜர் கிரிட்டிக்ஸ் இல்ல. ஜான் கீட்ஸை வந்து கிரிட்டிசைஸ் பண்ண ஒன் ஆஃப் த மைனர் கிரிட்டிக்ஸ்னு வச்சுக்கோங்களேன். அவர் அதை அட்டென்ட் பண்ண, அவர் வந்து இந்த ஃபியூனரல் செரிமனிக்கு வந்திருந்ததாக எடுத்துக்கலாம். இல்லட்டினா இட் மஸ்ட் பி கிரைஸ்ட் ஹிம்செல்ஃப். கிரைஸ்ட் நார்மலா பாத்தீங்கன்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் was crucified on the cross had a crown made of thorns on the forehead.
அவருக்கும் தலையில நிறைய தழும்புகள் இருந்தன. அப்படித்தானே டீச்சர்ஸ்? படம்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? இயேசு கிறிஸ்துவுக்கு நெத்தியில ஒரு மகுடம் வைக்கப்பட்டது. என்ன? முட்களால் ஆன முடி அவருக்கு வைக்கப்பட்டது. அதை வச்சு அடின்னு அடிச்சதுல அது நல்ல மார்க்லாம் இருந்தது. அப்போ ஒருவேளை ஒன் ஆஃப் த கிரிட்டிக்ஸா இருந்திருக்கலாம் இந்த ஆறுதல் சொன்னது. அது ஒருவேளை இது கிறிஸ்துவாக இருந்திருக்கலாம். ஈவன் ஜீசஸ் கிரைஸ்ட் கேம் டு பே ஹோமேஜ் டு ஜான் கீட்ஸ். அப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறாரு. அது கிரிட்டிக்கா இல்லாம அது கிரைஸ்டா இருந்தால் நல்லா இருக்குமே. Are you there, teachers? Did you get that? Yes, sir. ஏன் அப்படின்னா இது சாக்ரிஃபைஸை பத்தி பேசுனதுனால, லைக் கிரைஸ்ட் ஜான் கீட்ஸ் ஆல்சோ சஃபர்ட் பேஷண்ட்லி. நீங்க பாத்தீங்கன்னா அந்த பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் மூவியை பாத்தீங்கன்னா வச்சு எல்லாருமே அடின்னு அடிச்சிருப்பாங்க இயேசு கிறிஸ்துவ. ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஏன்டா என்ன அடிச்சிங்க அப்படின்னு கேள்வி கேட்டுக்கவே மாட்டாரு. ஒரே ஒரு இடத்துல அந்த பைலட் ஹை பிரீஸ்ட், நாட் பைலட், ஹை பிரீஸ்டுடைய வீட்டுல இருக்கும்போது ஒருத்தர் தேவையில்லாம இயேசு கிறிஸ்து கண்ணத்துல அறிஞ்சிருப்பாரு. அப்ப நான் என்ன தப்பு செஞ்சேன் சொல்லுங்க, இல்லட்டுன்னா நீங்க ஏன் என்ன அடிச்சிங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு இடத்துல மட்டும் பேசியிருப்பாரு. மற்றபடி அடி வாங்கினதை பத்தி அவரு கம்ப்ளைண்ட் பண்ணதாக இல்லை. அந்த மாதிரி அடி வாங்கினாலும் கம்ப்ளைண்ட் பண்ணாத ஒரு ஜென்டில் பேர்ட் இஸ் ஜான் கீட்ஸ். Did you understand that? அப்படியே அந்த கிறிஸ்டியன் கான்செப்டை 35லயும் கொண்டு போறாரு. ஒரு 2 லைன், ஃபர்ஸ்ட் 2 lines are a beautiful example of rhetorical device. What soft voice is hushed over the dead? Athwart what bro is the dark mantle thrown? அப்படின்னா வந்திருந்தார் இல்லையா, அவர் ஏதோ குனிந்து ஜான் கீட்ஸ்டைய பாடி கிட்ட ஏதோ சொன்ன மாதிரி, அது என்ன அப்படின்னு இவர் கேட்கிறாரு. இன்னொன்னு, அவர் போட்டிருந்த காஸ்டியூம் என்ன காஸ்டியூம் அப்படின்னா டார்க் மேண்டில். அந்த டார்க் கலர்ல ஒரு மேண்டில் இருந்தாரு. ஆனா அவர் என்ன பண்ணாரு? he was trying to say something to John Keats. Okay, அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா now the image of John Keats is actually equated to a monumental stone. அவருடைய பாடி என்னவாயிடுச்சு? உயிரற்ற உடல். அந்த உயிரற்ற உடல் எப்படி இருக்கு அப்படின்னா it is like a monumental stone. மானுமெண்டல் ஸ்டோன் அப்படின்னா என்ன? இன்னைக்கு பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் இறந்ததுக்கு அப்புறம், பெரிய தலைவர்கள்லாம் இருந்தா, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க? உருவச்சிலை ஒன்றை உருவாக்கி வைப்பார்கள். அந்த உருவச்சிலைய ஒரு நாள்ல என்ன பண்ணுவாங்க? நல்ல மரியாதை பண்ணுவாங்க. மற்ற நாள்லாம் நம்ம விவேக் சொல்ற மாதிரி நாயர் கடையில போய் அல்லது நாகநாதர் கடையில டீ ஸ்டால்ல இருக்கிற மக்கி போன மசால் வடையையும் அப்புறம் பாய் கடையில இருக்கக்கூடிய சிக்கன் பீஸ் மட்டன் பீஸையும் சாப்பிட்டுட்டு நேரா போய் தலைவர்கள் சில மேல என்ன பண்ணிரும்? அது அசிங்கம் பண்ணும். That is how people deal with great people and their memorial. இங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மெமோரியல் ஸ்டோனை பார்த்து மக்கள் ஏதோ நல்லது சொன்னாலும் அது வேஸ்ட் தான், கெட்டது சொன்னாலும் அது வேஸ்ட் தான். அந்த மாதிரி என்ன யார் இந்த ஆளு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறார். பட் ஒன் திங் இஸ் வெரி ஷுவர், that okay, the man who died was a great sufferer. A man with a Christian understanding accepted suffering silently and made his suffering into a kind of sacrifice. John Keats ஒரு நல்ல கிறிஸ்தவர். அவர் என்ன பண்ணாரு? தனக்கு வந்த கஷ்டங்களை நினைத்து அதை பத்தி புலம்பாமல் என்ன பண்றாரு? அமைதியாக அதை ஏற்றுக்கொண்டார். அதை ஒரு பரிகார பலியாக கடவுளிடம் ஒப்பு கொடுத்தார். இந்த கான்செப்ட் புரிஞ்சுதா டீச்சர்ஸ்? So he is actually trying to give a religious interpretation to the sufferings of John Keats. இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த கஷ்டத்துல இவரும் பங்கெடுத்தார். மீட்பு திட்டத்துல அவரும் முக்கியமாக ஒரு பங்களிப்பு இருந்தது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். Okay, now comes another big allusion. Hey, what is that another big allusion? அப்படின்னா again to the Greek world அப்படியே போறாரு. Our Adonius has drunk poison அப்படின்னு சொல்றாரு. Who drank poison and died in Greek world? ஒரு பெரிய திங்கர் இருந்தாரு. அவர் என்ன பண்ணாரு?
he was found to be actually instigating the youth. அந்த ஏத்தென்ஸ்ல இருந்த யூத் சாக்ரட்டிஸ் took hemlock. அதனால அவருக்கு எதிராக ஒரு பெரிய கூட்டமே படைத்திருந்தது. அப்ப அந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவர் வந்து இளைஞர்களை தூண்டி விடுகிறார், இளைஞர்களை சிந்திக்க வைக்கிறார், இவர் ஒரு தனி ரிலிஜனை உருவாக்குறாரு அப்படின்னு அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட். இவரு நம்ம ரிலிஜனை ஃபாலோ பண்ணாம இவரே ஒரு தனியான ஒரு ரிலிஜனை ஃபாலோ பண்றாரு, ஒரு புதிய ரிலிஜனை உருவாக்குறார் அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம். இதே கிரிட்டிசிசம் தான் ஜீசஸ் கிரைஸ்ட் மீது வைக்கப்பட்டது. இவன் தன்னையே கடவுளின் மகன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். நமக்கு மோயிசன் கொடுத்த சட்டங்களை எல்லாம் இவன் பயன்படுத்த வேண்டாம், நான் சொல்றேன் அதை செய்யுங்க. 10 கட்டளைங்கிறது மோயிசன் வழியாக கடவுள் கொடுத்த சட்டம், அதை தான் அவங்க ஃபாலோ பண்ணி அதை வந்து அப்படியே திரிச்சு 600 சட்டங்களாக வைக்க வச்சிருந்தாங்க. தோரா அப்படிங்கிறது அந்த சட்டங்களை வந்து யூதர்கள் அப்படியே கடைபிடித்தார்கள். ஆனா ஒரு யூத மதத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? 10 விட்டுறியா, 2 அடங்கும், மற்ற சட்டத்தெல்லாம் கூட ஃபாலோ பண்ணாத. ஒண்ணு, கடவுளாகி ஆண்டவரை உனது முழு மனதோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் அன்பு செய். அதே மாதிரி கடவுளை அன்பு செய்யற மாதிரி உன்னை நீ அன்பு செய்யற மாதிரி உன் அயலானையும் அன்பு செய். இந்த 2 போதும் சார். உன்னை எப்படி நீ அன்பு செய்வியோ, உன்னை எப்படி லவ் பண்றியோ, அதே மாதிரி உன் நெய்பரையும் அன்பு செய்ய, எந்த பிரச்சனையும் இருக்காது, நீ சந்தோஷமா இருக்கலாம்னு சொன்னாரு. அப்ப அவரே என்ன பண்ணாங்க? பிடிச்சி சிலுவையில அறைய சொன்னாங்க. இயேசு அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டார். அங்க சாக்ரட்டிஸ் மாதிரி இங்க ஒரு மனிதன் என்ன பண்ணாரு? பாய்சனை வில்லிங்கா எடுத்துக்கிட்டாரு. Who is that? ஜான் கீட்ஸ் வந்து கிரிட்டிசிசத்தை ரொம்ப சைலண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவரே அந்த சைலண்டா அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால இறந்து போனாரு. ஓகே, ஹியர் இருக்கு பாருங்க, கீழே அதுக்கு அடுத்த லைன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இட் இஸ் a very bitter attack on the critics. என்ன பண்றா பாருங்க. Okay, what dear and viperous murderers. Okay, viperous அப்படின்னா they are serpent like murderers. என்ன மாதிரி murderers? They are serpent like murderers. Murderers. They are deaf அந்த word அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. These are the 2 words which are used to describe the critics. What are the words? One is deaf. அவன் பட்ட கஷ்டம் உங்களுக்கு கேட்கலையா? இன்னொரு வேர்டு என்ன? வைப்ரஸ். வைப்பர்னா வெரி பாய்சனஸ் சர்பென்ட். மர்டரர்ஸ் அப்படிங்கிறார். வைப்பர், மர்டரர்ஸ். இந்த இன்னசென்ட் மேனை கொன்னீங்களே, அப்ப அவனுடைய கதறல் அவனுடைய முனகல் உங்கள் காதுக்கு எட்டவில்லையா? Okay. Murderers could crown life's early cup with such a draught of woe. பாருங்க, ஜான் கீட்ஸ எப்படி டிஸ்கிரைப் பண்றாரு பாருங்க. மெட்டபாரிக்கலி ஜான் கீட்ஸ் is described as life's early cup. What is life's early cup? Referring to the age of John Keats. அவர் வந்து just 24. அப்போ அந்த கப்பு வந்து ஃபுல்லா ஆகல. லைஃபுடைய கப்பு வந்து இன்னும் ஃபுல்லா ஃபார்ம்டு கப்பு கிடையாது. அது நல்ல மெச்சூர்டான கப்பு கிடையாது. ஒரு யங் மேன், ஒரு 24 வயதே உள்ள ஒரு இளைஞன், அவனுடைய கோப்பையில் நீங்கள் என்ன பண்ணீங்க? வெறும் மிசரி மட்டுமே கொடுத்தீங்க. அது சரியா அப்படின்னு ஒரு அழகான ஒரு மெட்டஃபர். It is also a rhetorical question that is raised. RQ. ஒரு இளைஞனுக்கு அவனுடைய கோப்பை வந்து ரொம்ப சின்ன கோப்பை. அந்த கோப்பையில நீங்க கொடுத்த ட்ரிங்க் வந்து ரொம்ப மோசமான ட்ரிங்க். அது அவனை கொன்று விட்டது. அடுத்தது திருப்பியும் அந்த கிரிட்டிக்க திட்ட போறார். அந்த 2 கிரிட்டிக் இருக்காங்களா, அவங்களை எப்படி திட்ட போறாரு பாருங்க. The nameless worm. நான் பேர் சொல்ல விரும்பல, அது எனக்கு அசிங்கம். The nameless worm would now itself disown. It felt it would escape the magic throne. அது என்ன நினைச்சிச்சு? ஐயோ, இந்த பையன் செத்து போயிட்டானே, இவனுக்கு காரணம் நான் தானே, அதனால பேசாம சைலண்டா இருந்துருவோம், எஸ்கேப் ஆயிருவோம் அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அவன் அப்படி ஆக முடியாது. He will be cursed. Who will be cursed? The critics will be cursed. Okay. Who will be cursing the critics? The poets will curse the critics. Shelley or all the other poets. Inge Shelley is the speaker. Appa Shelley plus other poets. How will he curse? He will curse them with his poetry, the magic tone.
இப்போ a prophet is a poet is a prophet அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஏற்கனவே இருக்கு. P.V. Shelley wrote a work, Defense of Poesy. அந்த ஒர்க்ல என்ன சொல்லி இருக்கிறாரு? Poets are unacknowledged legislators of the world. They are law makers. அப்ப லா போயட்டுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு. என்னது? போயட் அப்படின்னா வேட்ஸ்னா ப்ராஃபிட் அண்ட் சீயா. அவங்களுடைய ஃபேட்டு எனக்கு கண்ணுக்கே தெரியுது, அவங்க நாசமா தான் போறாங்க அப்படின்னு அந்த கிரிட்டிக்ஸை பயங்கரமா ஸ்டான்ஸா நம்பர் 36ல திட்டுறாரு. Did you get that, teachers? Yes, sir. இப்போ ஜான் கீட்ஸ் உடைய பாடியை திருப்பியும் பார்த்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, all the musical instruments are now mourning the death of John Keats, because John Keats அவருடைய போயத்துல இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை நிறைய அவங்கள பத்தி பேசியிருக்காரு, அவங்கள புகழ்ந்து பேசியிருக்காரு. இப்போ அந்த எல்லா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இப்போ ஜான் கீட்ஸ் கைக்கு வந்து டச் பண்ணி பாக்குதுங்க. அவருடைய கை எப்படி இருக்கு? வாமா இல்ல. ஏன் வாமா இல்ல? அவர் செத்துட்டாரு. The master's hand is cold, whose silver lyre unstrung. அவர் கையில ஒரு லயர் இருந்தது, ஒரு ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த ஸ்ட்ரிங்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்ப டியூன் இல்லாம போச்சு. Again a metaphor. John Keats is described as a silver lyre who is unstrung. நீங்க ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் நல்ல மியூசிக் வரணும்னா அது நல்ல டியூன் பண்ணி இருக்கணும். அப்படி டியூன் பண்ணாம இருந்துச்சுன்னா அது யூஸ்லெஸ். அந்த மாதிரி யூஸ்லெஸ் ஆன பாடியா யாரு மாறிட்டா? ஜான் கீட்ஸ் மாறிட்டா. Are you there, teachers? Did you get that? Yes, sir. Stanza number 37 திருப்பியும் it's an attack on the critics of John Keats. அவங்கள எப்படியெல்லாம் கர்ஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி கர்ஸ் பண்ண போறாரு. ஓகே, ஏன் நண்பன் இறந்துட்டான், அவன் இறப்புக்கு காரணம் யாரு? நீங்க தான். அதனால நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சந்தோஷமா வாழலாம்னு நினைச்சீங்க, நீங்க சந்தோஷமாவே இருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு he is actually cursing the critics. பாருங்க எப்படி அவர் அட்ரஸ் பண்றாருன்னு. live thou, நல்லா வாழுங்கடா. என் நண்பனை கொண்டுட்டு நீங்க நல்லா இருக்கலாம் நினைச்சீங்களா? நீங்க நாசமா போயிருவீங்க அப்படின்ட்டு. live thou whose infamy, shameful act. infamy na shameful act. Are you there, teachers? Do you make a note of it? infamy na shameful, shame, a shameful act. இந்த மாதிரி ஷேம்ஃபுல்லான ஆக்ட் செய்யறது தான் உங்களுக்கு பேரே. அடுத்தவரை கஷ்டப்படுத்தி அவங்கள சாகடிக்கிறது தான் உங்களுடைய வேலையை. இது ரொம்ப நல்ல செயல் நினைச்சீங்களா? ரொம்ப மோசமான செயல். அப்படி வாழக்கூடிய நீங்க வாழவே மாட்டீங்க. Fear no heavier chastisement from me. பயப்படாதீங்க, நான் உங்களை ஒன்னும் வைய போறது இல்ல. chastisement means to punish. I'm not going to punish you. Thou noteless blot on a remembered name. என்ன பண்றாங்க? My friend is a remembered name. அவன் அளவுக்கு உங்களுக்கு பேரும் புகழ் கிடைக்காது. ஒருவேளை என் ஃப்ரெண்டை பத்தி பேசும்போது உங்களை பத்தி பேசினாலும் உங்களை பத்தி பாசிட்டிவா யாரும் சொல்ல மாட்டாங்க, உங்களை பத்தி நெகட்டிவா தான் சொல்லுவாங்க. பட் be thyself and know thyself to be. நீங்களா இருங்க. நீங்க என்ன ஆக போறீங்க நான் உங்களுக்கு சொல்றேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. And ever at thy season be thou free to spill the venom when thy fangs overflow. டே பாம்பு குட்டிங்களா, அப்படின்னு சொல்லி அவங்கள டைரக்டா அட்டாக் பண்றாரு. நீங்க எல்லாம் பாம்பு குட்டிங்க, விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் வர இருக்கும் கடவுளின் கோபாக்கினையிலிருந்து தப்பிக்க முடியும் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொன்னாரு? பாரிசீஸ் சாடுசீஸை பார்த்து சொன்னாரு. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. உங்களுடைய வேலை என்ன அப்படின்னா அடுத்தவங்களை என்ன பண்ணணும்? பயங்கரமா தப்பா ரிவ்யூ பண்ண வேண்டியது. எவ்வளவு தூரம் ரிவ்யூ பண்ண போறீங்க? போங்க, உங்க ரிவ்யூவே உங்களுக்கு பேக் ஃபயர் ஆக போகுது. சரி, இந்த ரிவ்யூவர்ஸ் உடைய நிலைமை என்ன ஃபியூச்சர் அப்படின்னா, இப்ப நீங்க ஃபீல் பண்ணலனாலும் ஒரு நாள் வரும், அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? யூ வில் பிகம் ரிமோர்ஸ்ஃபுல் அண்ட் யூ வில் பிகம் செல்ஃப் கண்டெம்ட். உங்களை நீங்களே நொந்துக்குவீங்க. ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு நீங்களே நொந்திக் கொள்வீர்கள். This is what he foresees to be the fate of the critics. Hot shame shall burn upon the secret brew. நீங்க தனியா இருக்கிறீங்க, யாரும் நம்மள ஒன்னும் சொல்லல அப்படின்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா கூட உங்களுக்குள்ளார என்ன இருக்கும்?
And the guilt conscience will be pricking you. Hot shame, வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு வெக்கி நாணி சாவிங்கடா நாய்களா அப்படிங்கிறாரு. லைக் அ பீட்டன் ஹவுண்ட் ட்ரெம்பிள் thou shall as now. இப்பயுமே நீங்க அந்த மாதிரி நடுங்கி போய் தான் இருக்கீங்க. ஏன்? இவனுடைய இறப்பிற்கு நாம் தான் காரணம் என்பது உங்களுக்கு தெரியும். மாஸ்டர் சொன்னாருங்கிறதுக்காக, காசுக்காக இந்த மாதிரி ரிவ்யூவை மோசமா எழுதிட்டீங்க. ஆனா ஒரு ஹவுண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு முயலையோ ஒரு சின்ன ஒரு ஆடையோ துரத்தி சென்று அடிச்சு எங்க கொண்டு போய் கொடுக்கும்? மாஸ்டர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கும். ஆனா மாஸ்டர் எல்லா நேரமும் அவருக்கு நிறைய தீனி போடுவாரா அப்படின்னா தீனி போட மாட்டாரு. அவரு வேற ஒரு மூட்ல இருக்கும்போது என்ன பண்ணுவாரு? வச்சு அந்த ஹவுண்ட அடின்னு அடிப்பாரு. அப்ப அடிபடுற நாய் மாதிரி நீங்க அடிபட போறீங்க. யார் அடிக்க போறா? இந்த இடத்துல யாரு வந்து இந்த கிரிட்டிக்ஸுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறா? கெஸ் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். The master is going to God. God is going to punish. Is going to punish the critics because they have killed an innocent soul. உங்களுக்கு கைமாறி கிடைக்கும், நிறைய கிடைக்கும்டா நீங்க பண்ண தப்புக்கு அப்படின்னு அந்த கிரிட்டிக்ஸை வந்து எப்படி யார் திட்டுறா? வெரி குட், ஷெல்லி சொல்லிட்டு அப்படியே 38க்கு போறாரு. 38ல என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். nor let us weep that our delight is fled. என்ன சொல்றாரு? எங்களுடைய டிலைட்டே போயிடுச்சு, எங்களுடைய சந்தோஷம் எங்களை விட்டு அகன்று விட்டது. அப்ப பிபி ஷெல்லியுடைய சந்தோஷம் யாரு? பிபி ஷெல்லியுடைய மகிழ்ச்சி யாரு? கீட்ஸ். அவர் எங்க இருந்து போயிட்டாரு அப்படின்னா, அடுத்த லைன்ல திருப்பியும் கிரிட்டிக்ஸ் மம்புக்கு இழுக்கிறார். என்ன சொல்றாரு? எங்களுடைய சந்தோஷம் எங்க இருந்து போயிடுச்சு? It has gone far from these carrion kites that scream below. carrion kites, carrion அப்படின்னா அந்த டெட் பாடிஸ் இருக்குல்ல, அந்த டெட் பாடிஸை சுமந்து செல்லக்கூடிய ஒரு சில beings. He is referring to the critics. கீழே இருந்து கதறிட்டு இருக்காங்க. ஆனா நம்மால் என்ன பண்றான்? நான் போகிறேன் மேலே மேலே அப்படின்னு ஹெவன் நோக்கி போறான். இவங்க என்ன நினைச்சாங்கன்னா, கிரிட்டிசைஸ் பண்ணும்போது ரொம்ப உடஞ்சு போயிடுவான். ஆனா இவன் என்ன பண்ணான்? இந்த பாடியை விட்டு நான் போயிடுறேன்டா, நான் ஸ்பிரிட்ரா அப்படின்னு போயிட்டான். he wakes or sleeps with the enduring dead. இப்ப ஜான் கீட்ஸ் எங்க இருக்கான்? நீங்க என்ன நினைச்சீங்க? அவன் நொந்து வெந்து போய் நூடுல்ஸ் ஆயிருப்பான்னு நினைச்சீங்களாடா? அவன் எங்க போயிட்டான்? he has gone to the world of the great beings. He has gone to the eternal world. JK has gone to the eternal abode to be with the great souls. And it is a shame to you. ஏன் இன்னமேட்டு அவனை நீங்க திட்ட முடியாது. Thou can't now soar where he is sitting now. நீங்க நினைச்சா கூட எங்க போக முடியாது? ஹெவனுக்கு போக முடியாது. இங்க தவுன்னு யார சொல்றாரு? பெரிய மனுஷங்களா? நீங்க உங்களை பெரிய மனுஷன் நினைச்சுக்கிட்டீங்க. கிரிட்டிக்ஸ், நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் உங்களே நினைச்சுக்கிட்டீங்க. ஆனா நீங்க எல்லாம் பெரிய மனுஷன்லடா, நீங்க எல்லாம் சில்லற பயிலுங்க, நீங்க எல்லாம் சின்ன பயிலுங்க. நீங்க நினைச்சா கூட எங்க போக முடியாது? ஜான் கீட்ஸ் இருக்கிற இடத்துக்கு போக முடியாது. ஜான் கீட்ஸ் எங்க போயிட்டாரு? he has gone to heaven. you will never go. அவர் வந்து ஸ்பிரிட். திருப்பியும் அந்த ஐடியாவை திருப்பியும் ரிப்பீட் பண்றாருங்க. John Keats is a spirit. Spirit has gone to the world of spirit. You are dust. நீங்க வெறும் தசை பிண்டங்கள் தான். நீங்க டஸ்டுக்கு தான் போவீங்க. Dust to dust, but the pure spirit shall flow back to the burning fountain where it came. இதெல்லாம் அந்த கிறிஸ்டியன் கான்செப்ட். என்ன அப்படின்னா, இந்த ஆன்மா எங்க இருந்து வந்தது? அந்த burning fountain இருந்து வந்தது, கடவுள்கிட்ட இருந்து வந்தது. The burning fountain here refers to the supreme spirit, God. Supreme spirit. Here is a beautiful comparison, metaphorical comparison. God as a burning fountain. அந்த எரியும் ஜுவாலையிலிருந்து ஒரு சிறு தீப்பொறி தான் ஜான் கீட்ஸ். இந்த உடலை விட்டு போனுச்சு. நீ அந்த பாடியை தான் ஹார்ம் பண்ணீங்க. அந்த ஸ்பிரிட் எங்க போகணுமோ அங்க போயிடுச்சு.
அண்ட் அந்த பாடி, அந்த ஸ்பிரிட் இருக்குல்ல, ஜான் கீட்ஸ் உடைய ஸ்பிரிட், வாட் இஸ் இட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் இஸ் த போர்ஷன் ஆஃப் த இட்டர்னல் ஸ்பிரிட். இட்டர்னல் ஸ்பிரிட்டினுடைய ஒரு போர்ஷன். அப்ப உங்களுக்கு புரியுதா இல்லையா நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நீங்க யாரை காயப்படுத்திருக்கீங்க? ஜான் கீட்ஸ் அப்படிங்கிற மனிதனை அல்ல, கடவுளின் ஒரு துகளை நீங்கள் காயப்படுத்திருக்கீங்க. அப்ப கடவுளையே காயப்படுத்திருக்கீங்க. அப்ப கடவுளை காயப்படுத்தினவனா கடவுள் காயப்படுத்துவாரா, படுத்த மாட்டாரா? காயப்படுத்துவார். இப்ப நீங்க கடவுளுக்கு எதிராகவே நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க? எழுதியிருக்கீங்க, பேசியிருக்கீங்க. அப்ப God will punish you அப்படின்னு சொல்லி பயங்கரமா அந்த கிரிட்டிக்ஸை திட்டி இருக்கார், பயமுறுத்தி இருக்கிறார். ஸ்டான்ஸா நம்பர் 38. Did you get that, teachers? Yes, sir. Okay, I think we will break here and get back after